Hello my dear friends, இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்பல உங்களுக்கு சட்டன நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு. ஹே வெயிட் எங்கே நீ வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணுற? ஆமாம், நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணி 3 மாதம் ஆச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லவே நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நடுவில் நான் அதுக்கான ரீசனும் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் என்னோடய குழந்தையோட ஒரு நாள் உணவு தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக குழந்தைங்களுக்கு ஜங்க் ஃபுட்டு இல்லாமல் என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் வந்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் ஆயாச்சு. இந்த துளி பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தை ஃபர்ஸ்ட் பேபி செகண்ட் பேபி எல்லாமே குட்டி குழந்தையாக வந்து தூங்கி பழகுனது. இப்போ வந்து ஜாலியாக சண்டை போட்டுட்டு விளையாடுறதுக்கு ஆகுது. மார்னிங் வந்துட்டு பால் ஆற்றி கொடுக்குறேன். ஒரு 5:30க்கு எழுந்திரிச்சாச்சு, அதனால் பால் ஆற்றி கொடுக்குறேன். இப்போ என்னோடய குழந்தை பார்த்திங்கன்னா நல்ல காரசாரமாக மாங்காய் வந்துட்டு காரத்தில் தொட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. இதே நம்ம குழம்பு சாதம் ஊட்டி விட்டால் காருதுன்னு ஒரு சொம்பு தண்ணி குடித்து வயிறு ஃபுல்லாகிடும். சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க. அவங்களே சாப்பிட்டாங்கன்னா ஊறுகாய், மாங்காய், நெல்லிக்காய் இந்த மாதிரி வந்து காரமான ஐட்டங்கள்லாம் காரத்தை தொட்டு சூப்பராக சாப்பிடுவாங்க. சரி, ஏன் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணல அப்படிங்கிறதுக்கான ரீசன் சொல்கிறேன். இது வந்து ஒரு பெரிய ரீசன்லாம் கிடையாதுங்க. நான் வந்து கொரோனானால் ஆக்சுவலாக வீடு வந்து பால் காய்ச்சிருந்தோம். வீடு பால் காய்ச்சிட்டு புது வீட்டில் வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 days கூட கிடையாது. அதுக்குள்ளே வந்துட்டு கொரோனா லாக்டவுன் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். ஃபுல்லாக வந்து 6 months வந்து நான் ஊரில் தான் இருந்தேன். இங்கே இந்த பக்கமே வரவே கிடையாது. இப்போ வந்து ஒரு 2 weeks தான் ஆகுது. அங்கே வந்துட்டு லேப்டாப் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும், நான் எடிட் பண்ணுவேன். மாமியார் வீட்டுக்கு வந்தப்போ என்னால் கண்டினியூஸாக ஒரு 2 months இருக்க மாதிரி இருந்தது. அப்போ எனக்கு லேப்டாப் இல்லை, அதனால் என்னால் எடிட் பண்ண முடியல. ஏன் மொபைல் எடிட் பண்ணலாமேன்னு கேட்கலாம். ஆக்சுவலாக குட்டி குட்டி வீடியோஸ்னால் மொபைலில் எடிட் பண்ணுவேன். லேப்டாப் இருந்தால் தான் எனக்கு வந்து நிறைய கிளிப்ஸ் இருக்கனால லேப்டாப் இருந்தால் எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணுறதுக்கு. அதனால் என்னை எடிட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பிஸி ஆகிட்டேன். எனக்கு குழந்தைங்க கூடவே இருந்தாங்க இல்லையா, ஸ்கூல் எதுவுமே இல்லாமல். அதனால எனக்கு வந்து டைம் கிடைக்கலன்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து நான் வீட்டுக்கு வந்தாச்சு, புது வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஒரு 60 to 70% வந்துட்டு நான் வீட்டில் வந்து திங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன். இன்னுமே நிறைய வேலைகள் இருக்குது. இது நாள் வரைக்கும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணாமல் இருந்ததுக்கு ரொம்ப பெரிய சாரி. இதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணுவேன். எனக்கு முன்னாடி கொடுத்த சப்போர்ட் வந்து நீங்கள் எப்பயும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா என் குழந்தை வந்து நல்லா ஜாலியாக மாங்காய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கையை அறுத்துட்டு வந்தாச்சு, நல்லா ஆழமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு செடியோட இலை தான். மஞ்சள் கரிசலாங்கண்ணி சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்துட்டு சொனக்கொடி தலைன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய அடிபட்டாலும் சரி, அந்த காலத்தில் வந்துட்டு காட்டு வேலைக்கு போகிறவங்க இல்லை அடிபட்டுச்சுன்னா டக்குன்னு இந்த இலையை பறித்து நல்லா வந்துட்டு கசக்கிட்டு ஜூஸ் வச்சு அந்த இலையை வச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் கட்டிடுவாங்க. இது நாங்கள் கூட சின்ன வயசில் வந்து நிறைய வந்து வச்சு கட்டியிருக்கோம். புண்ணு வந்து சரியாயிடும். வலியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குறைஞ்சிடும். நான் உங்களுக்கு இந்த வீடியோ கிளிப்புக்கு அடுத்தது வந்துட்டு அந்த செடியை வந்து காமிக்கிறேன். நீங்கள் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பூ பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிடுவீங்க. இந்த பூ தான். இந்த பூ பார்த்திங்கன்னா இந்த செடி பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும். இது வந்து நீங்கள் அடிபட்டுச்சுன்னா அதில் வச்சு கட்டி ஆகிடும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தொட்டாசினிங்க இருக்குது. இதை பார்த்தாலே ஜாலியாக வந்து தொட்டு விளையாடணுன்னு இருக்கும். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு நல்லா கம்மன்னு இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு மார்னிங் வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பால் குடிக்க வச்சிடலாம். ஒரு 9 o'clock 8:30க்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை 7 o'clock எந்திரிக்கிறாங்க, நீங்கள் வந்து 8:30க்குலாம் சீக்கிரம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிடுவோம் அப்படின்னா மார்னிங் வந்து பாலை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா சூடாக இட்லியில் ஈரல் வச்சு ஊட்டி விடுங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ரத்தம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். முடி நல்லா கருமையாக இருக்கும். அடர்த்தியாக வளர ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வீக்லி வந்துட்டு நம்ம ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து மட்டன் எடுப்போம். பால் வந்து டெய்லி ஒரு 2 to 3 times குடிப்பாங்க இல்லையா, அதனால் நீங்கள் மார்னிங் வந்து நல்லா பசியோடு இருக்கிறப்போ இந்த மாதிரி வந்து ஊட்டி விட்டிங்கன்னா நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. பால் வந்துட்டு நீங்கள் 11-11:30 கூட பேபிக்கு பசிச்சுது அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் மார்னிங் வந்துட்டு குழந்தைக்காக ஃபுட் எடுத்துகிட்ருக்கேன். இவ்வளோ சாப்பிடுவாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம்தான். பட் எனக்கு வந்து எப்படின்னா
அவங்க இவ்வளோ தான் சாப்பிடுவாங்கனாலும் அதுக்கு அதிகமாகவே தான் போடுவேன். எல்லாமே சொல்லுவாங்க, ஏன் இவ்வளோவா சாப்பிட போகிறானா, ஆனாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சாப்பிட்டுடுவானா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நிறையவே போட்டு ஊட்டி விட ட்ரை பண்ணுவேன். நீங்களும் எப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெகுலராக வந்துட்டு சின்ன வயசுலேருந்து என் பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி வீட்டில் வைக்கிற ஸ்நாக்லாம் வந்துட்டு இதெல்லாம் தான். இந்த ஸ்நாக் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க உடம்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. அதனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து அது இந்த டைமில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, எந்த இன்ஃபெக்ஷனும் இருக்காது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பொதுவாக வந்து நல்லது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பாவக்காய் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும், பட் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அப்புறமா கடல பர்ஃபி, எள்ளுருண்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குழந்தைங்கள்லேருந்தே பழக்குனிங்கன்னா அவங்க இயற்கையான ஸ்நாக்ஸே சாப்பிட்டு வளருவாங்க. இன்னும் ஃப்ரூட்ஸ் கூட வச்சுக்கலாம். என் குழந்தைக்கு இது வந்து ரொம்பவே பிடிக்கும், திராட்சையெல்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா டேட்ஸ். ஒரு சில பேபிஸ் வந்து டேட்ஸ் சாப்பிடுவாங்க, ஒரு சில பேபிஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது சொல்லிவிட்டு அது சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. சாப்பிடலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு இதை வந்து பாலில் கலந்து கொடுக்கலாம். பாலில் எப்படி கலந்து கொடுக்கலான்னா, நைட்டே வந்துட்டு பேரிச்சம்பழத்தை தண்ணியில் ஊற வச்சுடுங்க. மார்னிங் வந்துட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வடிகட்டி கொடுக்கலாம். நீங்கள் நைட்டு வந்து பேரிச்சம்பழம் தண்ணியில் போடுறப்பே அது கூட ஒரு 4 பாதாம் 4 காஞ்ச திராட்சையும் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து நல்லா மிக்சியில் அடித்து வடிகட்டி பாலில் கலந்து கொடுத்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு குழந்தைங்க பார்த்திங்கன்னா நல்லா அமுல் பேபி மாதிரி வெயிட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, உடம்பு வந்து டெவலப் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடனே வந்து நான் சிக்கன் காட்டுறேன்னு நினைக்காதீங்க. மதியம் வந்துட்டு நாட்டுக்கோழி அடித்தோம், குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகியாச்சு. என்ன காலையில் மட்டன், மதியம் சிக்கன் சொல்லாதீங்க, ஒரு சில நாள் அப்படி அமையும். இந்த கொரோனா டைமில் எல்லாம் கெட் டுகெதராக இருக்கனால டெய்லியுமே ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கும் அப்படி இருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இது வந்து புதுசான ரெசிபி எங்கள் ஊர் சைடு செய்வாங்க, உங்கள் வீட் சைடும் செய்வாங்க அப்படின்னா மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் கறியை வந்து இறுத்து வறுக்கிறது எப்படின்னு காமிக்க போகிறேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இது கூட வந்துட்டு கொஞ்சமாக பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம், நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். ஆல்ரெடி சிக்கன் வந்து நம்ம குழம்புல நல்லா வெந்துட்டு அந்த மசாலாவோட உப்பு காரத்தோடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுறப்போ அதில் வந்து டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். இது செய்கிறது ரொம்பவே சுலபந்தான். இப்போ வந்து ஓரளவு குக் ஆகிட்டு இருக்குது. இது கூட வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி இல்லைன்னா அரை தக்காளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். இப்போ வேணுங்கிற கறியை வந்துட்டு நம்ம இறுத்து எடுத்துக்கலாம் குழம்புலேருந்து. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி இதுக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். சாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் சூடாக சாதம் வடிச்சிட்டு குழம்பு ஊற்றிட்டு பக்கத்தில் இந்த கிரேவி வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி குழம்புல சிக்கனில் பார்த்திங்கன்னா உப்பு இறங்கியிருக்கும். இது கூட டேஸ்ட்டுக்காக மட்டன் மசாலா அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா, அது இல்லைன்னா வந்து குழம்பு மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சில்லி பவுடர் 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, நல்ல கமகமன் வாசனையோடு இருக்குது. இப்போ நம்ம இறுத்து வச்சிருந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து டோஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா அதில் வந்து குழம்பு ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு நல்ல கிரேவியோடு நல்ல டேஸ்ட்டாக வேணும்னா அந்த குழம்பு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 1 கரண்டி 2 கரண்டி அந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கரண்டி குழம்பு ஆட் பண்ண போகிறேன். நல்ல கமகமன் வாசனையோடு இருக்குது. நம்மளோட நாட்டுக்கோழி வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இது வந்து சூடாக சாதத்தோடு நீங்கள் குழம்பு ஊற்றிட்டு சைடில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
நல்லா பார்த்திங்கன்னா ஆயில் செப்பரேட் ஆகி வந்துடுச்சு. இப்போ என் குழந்தைக்கு வந்து நாட்டுக்கோழி கொடுக்கல. ஈரல் வந்து காலையில் பார்த்திங்கன்னா பாதி தான் சாப்பிட்டாங்க. சரி ஓகே ஈரலே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சூட சாதத்தோட கொஞ்சமாக 2-3 பீஸ் ஈரல் வச்சு நான் வந்து ஊட்டி விட போகிறேன். இப்போ ஈவினிங் பார்த்திங்கன்னா பால் குடிக்கல, அதுக்கு பதிலாக கரும்பு ஜூஸ் குடிக்கிறாங்க. என்னோடய அப்பா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து சியர்ஸ் சொல்லிவிட்டு குடிச்சிட்ருக்கோம் சில்லுன்னு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இயற்கையான உணவுகள் எது கிடைச்சாலும் மறக்காமல் கொடுங்க. சளி பிடிச்சிக்கும், இல்லை சூடாயிடும், அந்த மாதிரிலாம் எதுவுமே பயப்படாதீங்க. எல்லாமே கொடுத்து வளர்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேன் வந்துட்டு குழந்தைங்களோட லைஃப்பில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அதுவும் வந்து என்னோடய குழந்தைக்கு தேன்னா ரொம்ப பிடிக்கும். சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்க டைமில் கூட நம்ம சப்பாத்தியோ தோசையோ வந்து தேனில் தொட்டு கொடுத்தோம்னா ஓரளவு சாப்பிட்டுப்பாங்க, வயிறு ஃபில்லாகிடும். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு வந்துட்டு பசிக்குது அப்படின்னு கேட்குற டைமில் நான் வந்து தேனில் வந்துட்டு மாம்பழம் இல்லைனா வாழைப்பழம், இந்த கிரேப்ஸு, ஆப்பிள், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சாலட் மாதிரி இல்லைனா இந்த மாதிரி ட்ரை கிரேப்ஸை கூட நான் வந்துட்டு தேனில் டிப் பண்ணி கொடுப்பேன். சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் ஏர்லி மார்னிங் வந்து குழந்தைங்க நாக்கில் வந்து தேன் வைக்கிறப்போ அவங்க நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாக பேசுகிறதுக்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா நாக்கை வந்து ரொட்டேட் பண்ணி எல்லா வேர்ட்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி பேசுவாங்க. நைட்டுக்கு பார்த்திங்கன்னா வெங்காய சட்னி ரெடி ஆகியாச்சு. இது கூட வந்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ண கேரட்டு, அதுக்கப்புறம் கீ ரோஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகியாச்சு. என்னோடய குழந்தைக்கு இந்த மாதிரி வெங்காய சட்னி, அப்புறம் தக்காளி சட்னி, பிரண்டை சட்னி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அவங்க நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டுப்பாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்தியன் ஸ்பைசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.